வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு இன்னும் நம்முடைய நெஞ்சை விட்டு அகலாத நிலையில், அதற்கு பிறகு ஒரு 15 நாட்களுக்கு பிறகு திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடுமையான வெள்ள பாதிப்பு. இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக வேகமாக பணியாற்றி மக்களுக்கான அத்துணை உதவிகளையும் செய்தார். அது நிதியாக இருந்தாலும் சரி, நிவாரணமாக இருந்தாலும் சரி. இந்த சூழ்நிலையிலே ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கான அந்த புயல் வெள்ள பாதிப்பிற்காக கிட்டத்தட்ட 37,907 கோடி ரூபாய் வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு பல்வேறு முறை கோரிக்கை விடுக்கப்பட்டது. முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதினார், நேரடியாக பிரதமரை சந்தித்தார், எம்பிக்களும் நேரடியாக சென்று அமித்ஷாவை சந்தித்தார்கள். இவ்வளவு நாட்கள் கடந்ததற்கு பிறகு ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு கிட்டத்தட்ட 276 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. நாம் கேட்டதோ 38,000 கோடி. அதே நேரத்தில் கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரணமாக கிட்டத்தட்ட 3,454 கோடி ரூபாய் விடுவித்திருக்கிறது. உண்மையிலேயே இது மக்கள் மீது உள்ள ஒரு அன்பால் ஒன்றிய பாஜக அரசு இந்த நிதியை விடுவித்திருக்கிறதா அல்லது தேர்தல் நேரத்திலான அரசியலா என்கிற ஒரு கேள்வியை வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விரிவாகவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து டாக்டர் சையத் ஹபீசுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக திரு SRS இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்கைப் வாயிலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக பேராசிரியர் அருணன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சையத் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 38,000 கோடி, கிடைச்சிருக்கு இன்னைக்கு 276 கோடி. பரவாயில்ல, ஏதாவது கிடைச்சது அப்படின்னு நினச்சிக்கலாமா? இல்லை, அப்படிலாம் நினைக்கவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப அநியாயமான அதிகார துஷ்பிரயோகத்தை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது ஏன் இன்னைக்கு இந்த காசை கொடுத்துருக்காங்க கர்நாடகா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்யும்போது ஒரு சொம்பை எடுத்து காட்டினார். காலி சொம்பை தான் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் அப்படின்னு. அது மக்கள் மத்தியில் ஆமாம் உண்மைதான், பாரதிய ஜனதா கட்சி தென்னகத்துக்கோ தென் மாநிலங்களுக்கும் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்றத உறுதியாக மக்கள் நம்பி முதலாவது கட்டத்தில் கர்நாடகாவில் நடந்த முதலாம் கட்ட வாக்குப்பதிவில் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகி கர்நாடகாவில் நடந்த அந்த 14 தொகுதிகளுக்கான வாக்கு தேர்தலில் ரொம்ப பெரிய இடத்துல பின்னடைவை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. சரி, இருக்கிற 14 தொகுதியிலேயாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது கூட, ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குன்றது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப மாதங்களாக நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் நிதியை தராத ஒன்றிய அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த சொம்புக்கு பதில் சொல்றதுக்காக ஏதோ ஒன்று கொடுக்கணுமேன்னு கொடுத்துருக்காங்க கர்நாடகாவுக்கு. இது எதிர்கட்சிகளுடைய முதல் வெற்றி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இவங்க ஏன் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு கர்நாடகா கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்ணாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. இங்கதான் ரொம்ப அபாயகரமான போக்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு மாநிலத்துக்கிட்ட இருந்து வரி வாங்கும் போது நீ எனக்கு வாக்கு செலுத்துறியா இல்லையான்றது கவலை இல்லை, உன்கிட்ட இருந்து வரியை பிடுங்கிப்பேன். ஆனா திரும்பி கொடுக்கும்போது என்னுடைய தேர்தல் கணக்கு மட்டும்தான் இருக்கும். நான் எங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்குதோ அங்க மட்டும்தான் பணம் கொடுப்பேன்னு அந்த மனநிலையிலேருந்து தேர்தல் நேரத்தில் மாடல் கோடு விதிமுறைகள் எல்லாம் மீறி இப்படி பணத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அரசு. ரொம்ப சரியா வச்சிங்க. 28 தொகுதிகளில் 14 போயிருச்சு, மீதி 14 நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கர்நாடகாவுக்கு அறிவித்திருக்கிறான்னு சொன்னீங்க. என்ன கொடுத்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வெற்றி பெற போறது இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதோ இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பட் ஆனால் பாஜக அதே வைப்பாங்க. உண்மையிலேயே இப்போ நாங்கள் அரசியல் பார்க்கலன்னு தெரியுதா? ஒருவேளை நாங்கள் 276 கோடியை கூட இருக்கட்டும், எலெக்ஷன் நேரத்தில் அறிவிக்கல, முடிஞ்சதுக்கு பிறகு தானே கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு நல்ல பார்வை வைக்கலாம்ல. இந்த 270 கோடியை நீ தேர்தல் முன்னாடி விட்டுருந்தேன்னா உங்களுடைய யோகியதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். முதலாம் கட்ட தேர்தல் நடந்த பிறகு பாஜகவுடைய சுயரூபங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய அந்த 276 கோடி கொடுக்கறதா இருக்கட்டும், சிறுபான்மை வெறுப்ப நாங்க வெற்றி பெற போறது இல்ல, நம்ம எந்த தொகுதியிலும் ஜெயிக்க போறதுன்னு தெரிஞ்சா இந்த 276 கோடி ஏன் ஒதுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. இதுல சட்டம் ஒண்ணு இருக்கு. சரி, NDRF உடைய சட்டம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. அவசர நிதியை கொடுப்பதற்குன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டின் படி ஒரு இடத்திலிருந்து ஒரு மாநில அரசு தேசிய பேரிடருக்கு அந்த கோட்டால இருந்து நிதியை கேட்டாங்க அப்படின்னா மேண்டேட்டடா சட்டப்படி ஒன்றிய குழு வரணும்.
உண்மையிலேயே மாநில பேரிடர் நிதி இருக்கா இல்லையா அந்த அரசு கிட்ட ஆய்வு செஞ்சு ஒருவேளை இல்லாத பட்சத்தில் அந்த கமிட்டி என்இசின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வரும். வந்து அறிக்கையை கொண்டு போய் ஹெச்எல்சின்னு ஹை லெவல் கமிட்டின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர்கள் கொண்ட குழுல போட்டு இந்த நிதியை இவர்கள் கேட்கும் பட்சத்தில் உண்மையாக பற்றாக்குறை இருந்து அந்த மாநிலத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த தொகையை கொடுக்கணும் அப்படின்றது சட்டம். சரி. ஆனா அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒப்புக்கு சப்பானி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சட்டப்படி ஏன் கொடுக்கல நீதிமன்றத்தில் நாங்களும் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கோம். நாங்க 37,000 கோடி இழப்பு எங்களுக்கு நடந்திருக்குன்னு ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் நாங்க ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிபதிக்கு பதில் சொல்லுவதற்காக நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு குழந்தைகளை ஏமாற்றுவதை போல ஏமாற்று வேலையை தமிழ்நாட்டை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற நிதி அப்படிங்கிறது மக்கள் மீது உள்ள பற்று இல்ல, அக்கறை இல்ல, அங்க ஒரு நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அதுக்காக ஏன்னா சட்டப்படி இந்த 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 ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்தே ஆகணும். இல்ல இன்னொன்னு என்னன்னா என்டிஆர்எஃப் நிதி இருக்குல்ல, அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அது அவசர உதவிக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மற்றபடி நீங்க சீரமைப்பு பண்றதோ இல்ல வீடு கட்டி கொடுக்கறதோ அல்ல அந்த கால்வாய்களை சரிப்படுத்துவதோ அதை அவசர நிதியில இருந்து பண்ண முடியாது. அப்ப அவசர நிதியில இருந்து தேசிய பேரிடர்ல இருந்து நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு அவசரமா கொடுத்துருக்கீங்கன்னா, அஜித் படத்துல வரும்ல இதானயா உன் டக்கு அப்படின்னு, அந்த டக்குன்றது டிசம்பர்ல வந்த புயலுக்கு மே மாசம் தொடங்கும் போது கொடுக்கிறது இருக்குல்ல, அந்த டக்கை தான் தமிழ்நாட்டு மக்கள் யோசிச்சு பார்க்க. நிச்சயமா நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். அருணன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 மாநிலங்களுக்கு வறட்சி நிவாரணம், கர்நாடகாவிற்கு நமக்கு வெள்ள நிவாரணம். அங்க 3450 கோடி போயிருக்கு, நமக்கு 276 கோடி. பரவாயில்ல, லேட்டானாலும் மக்களுக்கான நிவாரணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இப்ப திமுக நண்பர் சொன்னது போல இதெல்லாம் நீங்களும் தலைப்பு போட்டது போல இது வறட்சி நிவாரணமும் அல்ல, வெள்ள நிவாரணமும் அல்ல, தேர்தல் நிவாரணம். பாஜக தனக்குத்தானே கொடுத்து கொள்ள முயலுகிற தேர்தல் நிவாரணம். இங்க கூட நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு. தமிழ்நாட்டு கொடுக்கலைன்னா இன்னும் அசிங்கமா போகும்ல. என்ன கர்நாடகாவுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்துருக்கீங்க, இப்ப இது 4 மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு வெள்ளம் தமிழ்நாட்டுக்கே கொடுக்கல அப்படின்னு கேள்வி வரும். உச்ச நீதிமன்றத்தை பதில் சொல்ல வேண்டி வரும், ஏன்னா அங்க வழக்கு போயிருக்கு. ஆகவே வேற வழி இல்லாம கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 38,000 கோடி கேட்டதுக்கு 1% கொடுக்கல. 1% கூட 380 கோடி ரூபாய் கொடுக்கணும்ல. 276 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு இரக்கமற்ற கல் நெஞ்சு கொண்டவர்கள் இந்த மோடி ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. ரெண்டாவது, கர்நாடகா நிலைமையை பத்தி அவர் சொன்னார். இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. இதுல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப நம்ம இன்னும் தேர்தல் விதிமுறை இருக்குன்னு வச்சு இருந்தாலும் இங்கேயாவது வாக்குப்பதிவு முடிச்சு வச்சு, கர்நாடகாவில் பாதி வாக்குப்பதிவு தான் முடிஞ்சிருக்கு. சரி பாதி இன்னும் ஒரு 14 தொகுதிகளுக்கு இனிமே தான் நடக்க போகுது. இந்த இடைப்பட்ட காலத்துல போய் நிவாரணத்தை அளிப்பது என்பது தேர்தல் விதிமுறைக்கு முரணானது இல்லையா? இதை இந்த தேர்தல் ஆணையம் இதை கவனிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க என்ன விளக்கங்கள்லாம் சொல்ல போறாங்களே. இல்ல, சில விஷயங்கள்ல தேர்தல் ஆணையத்துடைய அனுமதி பெற்று நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே அதை விலையெல்லாம் குறைத்த போது கூட இதே தான் சொன்னாங்க. சிலிண்டர் விலையெல்லாம் குறைத்த போது கூட அதுதான் சொன்னாங்க. இல்ல, இப்ப தேர்தல் ஆணையம் இதுக்கெல்லாம் அப்ப கொடுத்துருக்கோம் அப்ப அனுமதி. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு ஐயா இப்படி நாங்க கொடுக்கலாமா, நீங்க கேட்ட உடனே அவங்க சரின்னு இருப்பாங்களே. ஏன்னா அந்த 3 பேர்த்துல 2 பேர் யாரு? இப்பதான் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 பேரும் சேர்ந்து நியமிச்சவங்க. எதிர்கட்சி தலைவர் பாவம் அவர் மைனாரிட்டி 3 பேர்த்துல. ஆகவே 3 பேர்த்துல 2 பேர் ஏற்கனவே உள்ள தலைமை, அவரும் இவங்களுக்கு ஆதரவானவர் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே 3 பேரும் இப்பொழுது என்னன்னா தேர்தல் ஆணையத்தை ஒரு பாஜக கிளை அலுவலகம் போல நடத்துறாங்க. இப்ப எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமாங்க? மோடி ஒரு பேச்சு இருக்காரு, அது தப்புன்னு சொல்லி அவ்வளவு புகார்கள் போயிருக்கு. கட்சிகளிடமிருந்து மட்டுமல்ல, பாஜக அல்லாத கட்சிகளிடமிருந்து, பொதுமக்களிடமிருந்து இவ்வளவு போனதே இல்லைங்க.
நம்ம 26,000 30,000 புகார்கள் போயிருக்குது. மோடியுடைய அந்த வெறித்தனமான பேச்சு, முஸ்லிம் வெறுப்பு பேச்சு, மத பகைமையை ஊட்டுகிற பேச்சு. இதுக்கு ஏட்டிக்கு போட்டியா ராகுல் காந்தி மேல ஒரு புகார், அது பாஜக கட்சி மட்டும் கொடுக்குது. இவங்க என்ன செய்யணும்? தேர்தல் ஆணையம் மோடிக்கு ஒரு நோட்டீஸ், ராகுலுக்கு ஒரு நோட்டீஸ், இதாவது நியாயம். விட்டு பாஜக தலைவருக்கும் காங்கிரஸ் தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பினா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா மோடி மீது நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, நோட்டீஸ் போனாலே சிக்கல். சரி, இப்படி தொடை நடுங்கி கிடக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் அவங்க இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருப்பாங்க. அனுமதி கேட்டிருந்தா கொடுத்திருக்க கூடாது. எங்க இது வாக்காளருடைய சிந்தனை திசை திருப்பது இல்லையா? காலி சொம்புன்னு காமிக்கிறாரு ஒரு கட்சி தலைவர். ஐயா ஒண்ணும் கொடுக்கலையா கர்நாடகாவுக்குன்னு, உடனே அடுத்த நாளே இந்தா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு எவ்வளவு 3,400 சொச்சம் 3,450 கோடி நினைக்கிறேன் கொடுத்தா, அது என்ன அது? அப்ப இந்தான ஒரு விலையை கொடுத்துட்டேன் போடுங்க எங்களுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்றது இல்லையா? இல்ல அப்ப சார் நம்ம இல்ல தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, இங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஒண்ணும் கிடைக்காதுன்னு நம்புகிற அதே மோடி அரசு கர்நாடகால இன்னும் மீதி இருக்கக்கூடிய 14 தொகுதிக்கு அடுத்த கட்டத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது, அங்க நடக்கும் நினைக்கிறாங்களா இந்த 3,400 கோடி ரூபாய் மூலமா? அவன் அப்பா சார் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சரி, அந்த 14 அவுட்டு. கர்நாடகத்துல அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை கர்நாடகா தானங்க. ஏன்னா அங்க அவங்கதான் பிரதான கட்சி, கடந்த முறை அவங்கதான் ஆட்சியில இருந்தாங்க. இப்ப பதறி போய் தேர்தல் ஆணையத்தை இந்த மாதிரி பணிய வச்சு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நடவடிக்கைய, ஒரு ஆசை காமிச்சு 3,450 கோடியை காமிச்சு ஓட்ட வாங்க முயலுகிற ஒரு கேவலமான நடத்தைய இந்த பிரதமர் மோடி செஞ்சிருக்காரு என்றால், அப்ப அந்த 14 போச்சு. மீதி 14 வருமா? ஏமாறுவாங்களா? அப்ப ஒரு அடுத்தாப்புல காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பேசுவாங்க? அங்க அவங்க அதானே ஆளுங்கட்சி. ஐயா காலி சொம்ப காமிச்சான், இப்ப இவ்வளவு வந்திருக்கு. காலி சொம்ப காமிக்க போய் தான் வந்திருக்கு, காமிக்காட்டி வந்திருக்காது. இத்தகைய துரோகிகள் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு வரிய மட்டும்தான் அந்த மாநிலத்தை வாங்குவாங்க. ஆனா நிதி தர மாட்டாங்க, வறட்சி வந்தாலும் தர மாட்டாங்க, வெள்ளம் வந்தாலும் தர மாட்டாங்க. ஆகவே மக்களை பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த மோடி ஆட்சியினுடைய லட்சணத்தின்னு பேச மாட்டாங்களா? கொடுத்த உடனே எல்லாரும் ஏமாந்துருவாங்களா? ஏற்கனவே அவங்க மனோநிலை செட் ஆயிருக்கும்லங்க. சரி, இந்த 14 தொகுதிகளுடைய நிலைமை இப்படி என்றால் அது இதெல்லாம் ஒண்ணு எடுபடாது. ஆனால் அவங்க ஆசை, அதாவது ஏதாவது எட்ட தின்னா பித்தம் தெளியும்னு இப்ப பாவம் கடைசியா பரிதான் இப்ப கூடிய செய்திகள்லாம் பார்த்தா உத்தரப்பிரதேசத்திலே ஜெயிக்காதியா பாஜக. அகிலேஷ் யாதவ் ரொம்ப தன்னம்பிக்கையோட அழகா சொல்றாரு, அடுத்த வரப்போகிற கட்டங்களில் வாக்குப்பதிவு பாஜகவுக்கு இன்னும் வீழ்ச்சியை தரும், ஏற்கனவே வீழ்ச்சி இன்னும் படு வீழ்ச்சி அப்படிங்கிறாரு. உத்தரப்பிரதேசமே அப்படி, அப்புறம் பீகார் என்ன ஆகும்? ராஜஸ்தான் ஏற்கனவே புட்டுக்கிருச்சு பாஜகவுக்கு, எல்லாரும் தெரியும். குஜராத் இப்ப சிக்கல்ல இருக்கு. ஓகே சார், இந்த ஆமா இந்த ராஜபுத்திர விவகாரத்துல அதாவது சாதியை வச்சுதான் விளையாடுவாங்க. கேட்டா அதுக்கெல்லாம் சில ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க, சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுதியா ரொம்ப சிறப்பா பாஜகன்னு, அது தன்வினை தன்னை சுடும்னு. இப்ப பாஜகவிலேயே குஜராத்திலேயே பாஜகவுக்கு எதிராக ராஜபுத்திரர்கள் கிளம்பி அங்க அவங்களுடைய பரப்புரையே நடத்த முடியல. இப்போ செய்தி பார்த்துட்டு வந்தேன், பாஜக கூட்டமே ரத்து. நிச்சயமா சார், நிறைய இடங்கள்ல வேட்பாளர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க பாஜக வேட்பாளர்கள் செய்திகள் வருகிறது. அப்ப இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்தது ஏதோ மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை அல்ல, இனி மீதி இருக்க தொகுதியிலாவது ஏதாவது பெற்றுவிட மாட்டோமாங்கிற ஒரு நப்பாசை அப்படிங்கிற உங்களுடைய பார்வை வச்சிருக்கிறீங்க. முதல் சுற்று பார்வை எடுத்துக்கிறாரு சார், நம்ம பேசுவோம் அடுத்த சுற்றுகள். அதுவும் நடக்க போறது இல்லை. ஓகே, நிச்சயமா பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். இப்ராஹிம் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், எல்லாம் காலி சொம்பு செஞ்ச வேலை தான் இந்த 3000 கோடி அப்படின்னு சொல்றாங்க, உங்களுடைய பார்வை? இல்லை, இன்றைக்கு சகோதரர் சொன்னது போல ஒவ்வொரு நேரமும் முதற்கட்ட தேர்தலில் இந்திய நாட்டுடைய பிரதமர் அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு கணக்கமாக இருந்தது. அதற்கு பின்பாக நேரடியாக பாரதிய ஜனதா என்று சொல்லி வந்தவர் இப்போ 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பின்பாக என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு. இப்போ கூட்டணியை காட்டுற அளவுக்கு அவர்களுடைய கட்சி வலிமை இழந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த மனபாவம் தான் இன்றைக்கு ஒரு மத துவேஷங்களை பற்றி பேசுறது, இன்றைக்கு மத சர்ச்சையான கருத்துக்களை பற்றி பேசுறது. எதை தின்றா பித்தம் தெளிவுன்ற மெனிக்கு இந்திய நாட்டு பிரதமர் எதை செய்தால் இன்றைக்கு வரக்கூடிய மக்களவை தேர்தலில் வெற்றி பெற முடியுன்ற ஒரு ஆயுதத்தை தேடிட்டு இருக்கிறார். அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நம்மளை தேசிய பேரிடர் நிதி எல்லாம் வழங்குவது.
இதில் நீங்கள் ஓரவஞ்சனையை நம்ம தெளிவாக வந்து அவர்களுடைய மாநிலத்துக்கு தகுந்தாப்புலே பார்க்கலாம். நீங்கள் பிபர்ஜாய் அப்படின்ற புயல் வந்துச்சு குஜராத்தில். அதில் வந்து கிட்டத்தட்ட மொத்தமாகவே எவாலுவேஷன் அமௌண்ட், அதாவது வந்து மொத்த கணக்கீடு, அங்கே இழப்பான கணக்கீடு அமௌண்ட் வந்து 1797 கோடி தான் அங்கே வந்து சேதம் செய்த கணக்கீடு தொகை. அந்த கணக்கீடு தொகை செய்தப்பட்டதுலேருந்து SDRF நிதியிலிருந்து 584 கோடி கொடுத்துட்டாங்க. அதாவது மாநில பேரிடர் நிதியிலிருந்து 584 கோடி அலோகேட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. அதே நேரத்தில் உடனடியாக உள்துறை அமைச்சகம் 338 கோடியை நேரடியாக அமித்ஷா அவர்களை அந்த குஜராத் மாநிலத்துக்கு வழங்குறாரு. அதாவது அங்க சேதமடைந்த தொகை என்பது இழப்பீடு என்பது 1798 கோடிக்கு தான் இழப்பீடே கேட்கிறாங்க. அதுல 1/3 உடனடியாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுத்துறாங்க. மீதி இருக்கிற தொகையை வந்து மாநில பேரிடர் நிதியிலிருந்து கொடுத்துறாங்க. இதே அப்படி இங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம். 38,000 கோடி சேதம் ஏற்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 38,000 கோடி இழப்பீடு கேட்டார். அதுக்கு கேட்டதுக்கு மாநில பேரிடர் நீதியாக நம்ம ஆல்ரெடி கொடுத்தது, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தது 406 கோடி. இன்றைக்கு தேசிய பேரிடர் நீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வெறும் 276 கோடி. 38,000 கோடி இழப்பீடுக்கு 276 கோடி தேசிய பேரிடர் நிதி. இதே குஜராத்ல பிபர்ஜாய் என்ற புயலுக்கு ஜூன் மாசம் போன 2023 வந்துச்சு. அதற்கு 1738 கோடிக்கு இழப்பீடு கேட்டதுக்கு 338 கோடி கொடுத்துட்டு அதோடைய அதாவது மாநிலத்துக்கான பேரிடர் நிதியிலிருந்து 600 கோடி கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஓரவஞ்சனையாக தான் ஆளுகின்ற மாநிலத்திலையும் தான் ஆளாத மாநிலத்தையும் மக்களை எந்த வகையில பாக்குது பாஜக கட்சியும் பாஜக அரசுன்றது இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒன்று. இதை தாண்டி கர்நாடகா பக்கம் போனீங்கன்னா கர்நாடகால வறட்சியின் காரணமாக செப்டம்பர் 2023 இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. 17,800 கோடி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப அவர்கள் கொடுத்தது 3,900 கோடி. இதுல மட்டும் ஏன் கால் பங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நேரடியாக சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல நேரடியாக எங்களுடைய முதலமைச்சர் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அந்த வழக்கு நேரம் குறித்து கரெக்டா இப்ப முதல் பிரேஸ் எலெக்ஷன் நடந்திருக்கு. காளி சொம்பு எங்களுடைய ராகுல் காந்தி சொன்னாரு, வெறும் காளி சொம்புன்னு கை காட்டுவார். பாரதிய சொம்பு பார்ட்டி அப்படின்னு சொன்னாரு. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை கர்நாடகாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு நேரடியாக 3,900 கோடியை நாங்க வச்சுக்கங்கன்ட்டாங்க. இதே குஜராத்துடைய சம்பவத்தையும் பாருங்க, தமிழ்நாட்டில் சம்பவத்தையும் பாருங்க, கர்நாடகாலையும் பாருங்க. அப்ப இவர்களுக்கு வந்து வாக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை இல்லைன்னா நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. வாக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவர்கள் நம்மிடம் வாங்கிட்டு திருப்பி தர்றதுக்கான நிதியே. இப்ப நம்ம இங்க சொல்றோம்ல 29 பைசா மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கருத்தெடுத்து வச்சாரு. அங்க 15 பைசா மோடி கர்நாடகால. நம்மளுக்கு இங்க 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தரோம்ல. காங்கிரஸ் கட்சி அங்க ஆளுகின்ற ஒரே காரணத்துக்காக அங்க வெறும் 15 பைசாவை மட்டும்தான் திருப்பி தருகிறது கர்நாடக அரசுக்கு இந்திய மத்திய பாஜக அரசு. அப்ப அங்கேயும் 15 பைசான்ற மிகப்பெரிய ஸ்லோகன் ஈடுபட்டிருக்கு. இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் அதாவது இன்றைக்கு எதையாவது செஞ்சு கரெக்டா பாருங்க. அந்த தேசிய பேரிடர் நிதி எப்ப வழங்குறாங்கன்னு 26ஆம் தேதி கரெக்டா அன்றைக்கு தான் தேர்தல் நடக்குது கர்நாடகால. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒவ்வொரு நேரங்கள்லயும் தேசிய பேரிடர் நிதி வழங்குவதற்கான இத்தனை ஆண்டு காலம் நேரம் இருந்தோம். எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல கர்நாடகால செப்டம்பர்ல நடக்கப்பட்ட வறட்சி, இன்றைக்கு கரெக்டா தேர்தல் நேரத்துல அந்த இழப்பீடு வழங்குவதற்கான காரணம் என்ன, முகாந்திரம் என்ன? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இது அரசியல் உள்நோக்கத்துக்காக மக்கள் இடத்துல மடைமாற்றம் செய்ய வேண்டாம். சரி, மக்களுக்கு இந்த காளி சொம்பு மேட்டர் ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு, நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணணும், உடனே மக்கள் இடத்துல இதை திசை மாற்றி வேறு பக்கம் இழுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக கர்நாடகாவுக்கு கொடுக்கப்பட்ட நிதி. சரி, அங்க கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு வைக்கும்போது ஒன்னே ஒண்ணுதான் பிரச்சனை. திருடுறவன் ஒரு வீட்டுல திட்ட மாட்டான், பக்கத்து 2 வீடு சேர்த்து திருட்டு போயிடும். அதே கதை தான் இங்கேயும். ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை ஆயிடும், தமிழ்நாடு கொந்தளிச்சிடும். அதற்கு வழிவகை செய்யக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தெள்ள தெளிவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லாருமே கேள்வி எழுப்புறோம். நீங்க இத்தனை முறை சுற்றுப்பயணம் வந்தீங்களே, நீங்க ஏன் எங்களுடைய பேரிடர் நிதியை வழங்கல அப்படின்னு எல்லாருமே தனித்தனியாக கேட்டது
கூடிய கோரிக்கை, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வைத்த கண்டனம், இதெல்லாம் சேர்த்துதான் இன்றைக்கு பேரிடர் நிதியாக வந்திருக்கிறது. நிச்சயமா. அதாவது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கேள்வியா என்னன்னா, பொலிட்டிக்கலா தான் பாஜக பாக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசணும் மத்தவங்கள்ட்ட, அப்ப மீதி இருக்கக்கூடிய 14 தொகுதிகள் பாஜகவிற்கு சாதகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கொடுத்துட்டாங்களே, காலி சொம்ப நிரப்பிட்டாரு. அதுதான் கேக்குறேன். அவங்க கேட்டதே 38,000 கோடி, 10% தான் படம் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 33,900 கோடி வந்திருக்காது. இதற்கு காரணமே அந்த தேர்தல் தான். இதை வச்சே ஓட்டிடுவாங்க. திரும்பி அடுத்த பேஸ்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதை காரணம் காட்டி நாங்க அடுத்த முறை நாங்க சரியான முறையில் ஆட்சிக்கு வந்தால் எல்லா நிதியும் பங்கீர்வு சொல்லிடுவோம் சொல்லி இதை வச்சு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாவது பேஸ் எலெக்ஷனுக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை ஆச்சரியமா நம்ம பார்க்கணும். இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இரவு பகல் பார்க்காம உடைக்கிறார் மோடின்னு சொல்லவங்க, தேர்தல் நேரம் கூட பார்க்காம உங்களுக்கான நிதியை விடுவிச்சிருக்கோம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? அதை கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா 24 மணி நேரமும் உழைத்தார் மோடி. இங்க 3இல் ஒருவருக்கு வேலை இல்லை. இன்றைக்கு விலைவாசி அதிகமாக இருக்கிறது, இரட்டிப்பாக இருக்கிறது. எரிவாயு விலை 1இல் 2 மடங்கு ஆகிவிட்டது. வேலையில்லா திண்டாட்டம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எதுவுமே கண்ட்ரோல் ஆகாத போது 24 மணி நேரமும் இந்திய நாட்டுக்காக உழைச்சேன்னா, ஆனா அவருடைய நண்பன் அதானி மட்டும் 635வது இடத்துல இருந்து உலக பணக்கார பட்டியல 2வது இடத்தை பிடிச்சார். இப்ப என்ன கேள்வினா, இந்திய நாட்டுக்காக தான் நம்மளுடைய பிரதமர் 24 மணி நேரம் உழைத்தாரா, இல்ல அவருடைய நண்பனாகிய அதானிக்கு உழைத்தாரா என்பதா கேள்வி. ஏன்னா இருக்கக்கூடிய 23 துறைகள்ல முக்காவாசி துறைகள், பொதுத்துறைகள் எல்லாத்தையுமே அதானியிடம் வித்துட்டாங்க. அதானி ஏர்போர்ட், அதானி கம்பெனி, அதானி எல்லாமே அதானியில தான் இருக்குது. நம்ம உட்கார்ந்துருக்க சேரே எனக்கு தெரிஞ்ச அதானி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு டவுட்டா இருக்குது. அப்ப ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப திருச்சியுடைய ஏர்போர்ட்டை பாத்தீங்கன்னா அதானிக்கு விற்க முயல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நேரடியாக அதானி குறித்தும், இப்ப ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தாரு, அங்க அதானிக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டு எல்லா இடத்துலையுமே அவருடைய நண்பருக்காக தான் 24 மணி நேரம் உழைச்சிருக்காரு. இது ஒருத்தர் இந்திய மக்களுடைய கடன் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது, சேமிப்பு கம்மியா இருக்கு. அப்ப யாரு குறைச்சிங்க நீங்க? கண்டிப்பா. அப்போ நம்ம ஏற்கனவே அருணன் சார் சொன்னது மாதிரி, இப்ப அவங்களுடைய நம்பிக்கையை வந்து அதிகரிக்குமா அப்படிங்கறத விட, இந்த கொடுத்த தொகை என்பது அவங்களுடைய பயத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டி இருக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் மீது. தற்போது நம்முடைய அமர்விலே ராஜசேகர், அரசியல் விமர்சகர், கர்நாடகாவில் இருந்து அவர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர் வணக்கம். அதாவது வறட்சி நிவாரணமாக கர்நாடகாவிற்கு கிட்டத்தட்ட 3454 கோடி ரூபாய் ஒன்றிய பாஜக அரசு விடுவித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு ஒரு பக்கம் 276 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம். உங்களுடைய பார்வை? சார், எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸ் பண்ணும்போது தெரியுது சார். இரண்டாம் கட்டம் வாக்குப்பதிவு இன்னும் பெண்டிங் இருக்கிற நேரத்துல கர்நாடக மாநிலத்துல வந்து இவ்வளவு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போதே தெரியுது அவங்களோட தோல்வி பயம் நல்லா தெரியுதுன்னு. ஏன்னா நிவாரண நிதி கர்நாடக மாநிலத்துல நம்ம சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதோட பண்ணி வந்தது சார் நிவாரணம். அந்த டைம்ல ப்ரெஷர் கொடுத்ததுக்கு இப்போ ஹைகோர்ட் போன பிறகுதான் இந்த ஃபண்ட்ஸ் வந்திருக்குது. இதே ஒரு நல்ல தோல்வி பயத்தை நல்லா காட்டுதுன்றது நல்லா வெளிப்படையாவே தெரியுது சார். இல்ல தோல்வி பயம் அப்படின்னா, நீங்க அவங்க கர்நாடகால கிட்டத்தட்ட கேட்டதுல ஒரு 10% கூட கிடைக்கல அப்படிங்கிற டேட்டா இல்லையா? அப்ப நம்ம பயந்துருக்கிறாங்க அப்படின்னா இந்த நிதி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் இல்லையா? அப்ப கொடுத்தது கூடவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. கேக்குதுங்களா? என்னோட ஆடியோ கேக்குதா? எஸ் சார். இப்ப அது கரெக்டான அந்த டைம்ல இப்ப எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் பண்ணும்போதுதான் மக்களிடையே ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கே வருது இல்லையா சார்? நிச்சயமா இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா ஏற்கனவே நிதி கொடுக்கல அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கிறது. ராகுல் காந்தியோட பிரச்சாரமும் அப்படிதான் இருந்தது. பட் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? முதல் கட்ட தேர்தல் அன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. பட் எப்படி இருக்கும், மக்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சார் பெருசா ஏதோ ரியாக்ஷன் இருக்காதுன்னு தெரியுது சார். இப்போ தண்ணி தேவைப்படும் போது தண்ணி தேவையில்லாத நேரத்தை கொடுத்த மாதிரி இருக்குது சார். இப்போ ஒரு ஓட்டு பை பண்ற லீகலாவே வந்து பை பண்ற மாதிரி தான் தெரியுது. இங்க கர்நாடகால நிறைய பேர் பேசும்போது நம்ம இங்க பார்க்கும்போது இங்க இருக்கிற நிலைமையில எலெக்ஷன் இருக்கிற டைம்ல பாதி ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்ப இந்த ஃபேஸ் எலெக்ஷன் மிச்சம் இருக்கிற நேரத்துல ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நாங்க இங்க ஜனங்க பாக்குறது எப்படி ஐ வாஷ் மாதிரி தெரியுது எங்களுக்கு. இங்க இல்ல மக்களுடைய கருத்து அப்படிதான் இருக்கா? இது ஒரு ஐ வாஷ் அப்படிதான் எடுத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இங்க சுத்து வட்டாரத்துல அந்த மாதிரி தான் சார் தெரியுது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிப்புக்கு முன்னாடியே அவ்வளவு கேட்ட போது கொடுக்காதது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10% மாத்திரம் இந்த டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டு இதை வச்சே ஒரு பிரச்சாரமாவே ஆக்கலாம். இங்க
இல்ல நம்ம நாங்க கேட்டோட release பண்ணிருக்கோம். Next எலெக்ஷன் நாங்க ஆட்சிக்கு அடிப்படையில வந்தா கர்நாடக மாநிலத்துக்கு என்ன நம்ம பண்ணுன்றோமோ. கண்டிப்பா இல்ல, தேர்தல் அடிப்படையில் நம்ம இதை அணுகணும் அப்படின்னா இந்த அதாவது கர்நாடகாவில் முதற்கட்ட தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு இறக்கத்திற்கு பிறகு இது முடிவு எடுத்திருக்கலாம், இல்ல ஒரு பயத்திற்கு பிறகு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இப்ப அடுத்தது வந்து அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இது அவங்களுக்கு சாதகமான தொகுதிகளா இருக்கிறதா, இல்ல முதற்கட்ட தேர்தலில் அவங்க போட்டியிட்ட தொகுதிகள் அவங்களுக்கு எப்படியாகலாம் இருந்தது? சார் முதற்கட்ட இதுல பெங்களூர் சவுத் எல்லாம் ஆல்மோஸ்ட் பிஜேபி தான் டாமினன்ஸ். இப்ப இந்த மாதிரி இடத்துலயே வாக்குப்பதிவு பாத்தீங்கன்னா நீங்க அந்த லிஸ்ட்ல ஒரு 45 to 50% தான் இருக்கு. அதுலயே நீட்டா தெரியுது எங்கெங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வாக்குப்பதிவு இங்க லிஸ்ட் பிரகாரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த தோல்வி பயம் நல்லா தெரியுதுன்றது இப்ப அவங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மூலியமா எங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது சார். பாஜக கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு வருது கர்நாடகான்றது மிக தெளிவா தெரியுதுங்க. நிச்சயமா சையத், எனக்கு என்ன கேள்வினா, இப்போ என்ன நீங்க கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் எடுபடாது, இல்லை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறதுனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு எப்போதுமே நமக்கு அது பேக் ஃபயர் ஆயிராதா? அப்போ நம்ம ஒரு அரசை நிராகரிச்சுட்டு இருக்கிறதுனாலேயே பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. இல்லை, அது எப்போ பாரதிய ஜனதா கட்சி பண்ணலான்னா எங்ககிட்ட இருந்து வரியை வாங்காமல் இதெல்லாம் பண்ணால் பாஜகவுடைய நியாயம் புரிஞ்சிக்க முடியுது. சரி, எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை, ஆனால் நாங்கள் உங்களுக்கு வரி கட்டுறோம்ல. ஓகே, நாங்கள் ₹1 கொடுத்தா 29 பைசா தானே கொடுக்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வைராகியம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து வரி வாங்காமல் இந்த வேலையை பண்ணட்டும் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் வரி மட்டும் எங்ககிட்டேருந்து வாங்கிடுவீங்க. எங்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மறுக்கிறதுன்றது ஜனநாயக அத்துமீறல். அந்த அத்துமீறலுக்காக சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம அடிமையா போகணுன்ற அவசியம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. எங்களுடைய உரிமைகளை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து எந்த ரூபத்திலையும் சரி, இங்கே ஆளுநரை வச்சு அதிகாரம் பண்ண நினைச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நிதி பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி. இப்போ மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க சார். ஃபேஸ் 2 எங்களுக்கு வந்து 50-50 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போடப்பட்டுச்சு 60,000 கோடி. அதை ₹1 கொடுக்கல. மொத்தமாக நம்முடைய தலைவர் இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு. ஆனால் கேட்டால் நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு செய்யறது இல்லை, கேபெக்ஸ்ல செலவு செய்யறது இல்லைன்னு எங்ககிட்ட ஒரு வியாக்கணம் பேசுவாங்க. யாரோட வீட்டு பணம்? எங்களுடைய தலைவர் மாநில அரசுடைய நிதியிலிருந்து நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கூட நாங்க செலவு பண்ணி இங்க கட்டமைப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது எல்லாம் போயிட்டு மகாராஷ்டிராக்கு எவ்வளவு கொடுக்குறாரு தெரியுமா? 28,000 கோடி ஃபேஸ் 2க்கு, குஜராத்துக்கு 15 கோடி, யூபிக்கு 12,000 கோடி. ஆனா எங்களுக்கு தர்றேன்னு சொன்ன 30,000 கோடியை தரமாட்டேங்கிறாங்க. அதுக்காக நாங்க பின்வாங்க போறதில்ல. எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய மாநிலத்தை வளர்ச்சி பாதை கொண்டு போறதுக்கு பாஜக எதிர்த்தாலும் சரி, இல்ல பாஜக ஓரவஞ்சனம் செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில யாரும் தடுக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப நாள் இல்ல. இப்போ நம்ம 4ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க. இல்ல, அதாவது நீங்க முதல்ல ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னீங்க எல்லாம் ராகுல் காந்தி அவர் காமிச்ச அந்த சொம்பு தான் காரணம் அப்படின்னு. 2019 இருந்து நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் வந்து ஒத்த செங்கல்ல இருக்காங்க. அதற்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு மொத்தமா தீர்வு கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு கிடையாது. ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவுக்கே ஒரு விடியல் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய தலைவர் வைச்ச அந்த கோஷம் தான் இந்தியாவுக்கு விடியல் தருவதற்காக நம்ம தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுத்துட்டோம். பாஜகவுடைய அடிமை ஆட்சியை விரட்டி அடிச்சிட்டோம். இனி இந்தியாவுக்கான ஆட்சியை இந்தியாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்றத ஜூன் 4 மாறப்போகுது. அதற்கு பிறகு இந்த கூட்டாட்சி விஷயங்களா இருக்கட்டும், நிதி பகிர்வா இருக்கட்டும், ஓரவஞ்சனை இல்லாம அரசியல் நோக்கத்தோடு மக்களை பிளவுபடுத்தாம, மாநில ரீதியா பிளவுபடுத்தாம, மொழி ரீதியா பிளவுபடுத்தாம, நியாயமான குரலுக்கு நியாயமான கோரிக்கைகள் அதை எந்த திசையிலிருந்து வந்தாலும் அதை செவிசாய்க்கக்கூடிய அரசை நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைய போது அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வரும், கர்நாடகாவுக்கு வர வேண்டியது வரும், யூபிக்கு போக வேண்டியது போவோம், பீகாருக்கு போக வேண்டியது போவோம். அது மீண்டு வருவதற்கான நாட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்த அநியாயத்தை மக்கள் மத்தியில வைத்ததுடைய விளைவு தமிழ்நாடு பேசியது கர்நாடகா பேச ஆரம்பித்தது, கர்நாடகா பேசுறது மகாராஷ்டிரா பேசியது, பீகார் பேச ஆரம்பித்திருக்கிறது, இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து சமூக நீதியுடைய நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ பேசினவர்களுடைய பிட்டி தியாகராயனுடைய வந்து அவர் இன்னைக்கு நினைவுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த சமூக நீதி 100 ஆண்டு கழித்து தமிழ்நாடு பேசுகிறது. அதன் விளைவாக ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் பேசுறார், பீகார்ல தேஜஸ்வி யாதவ் பேசுகிறார். அதனால என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே நீங்க ஆதிக்கத்தை
வேற ரூபத்துல கையில எடுத்துக்கிட்டாலும் சரி, நீதின்றது ஒண்ணு இருக்கு. ரைட். திரும்ப அந்த நீதி வரும் அப்படின்றதான் இந்த தேர்தல் மக்களுக்கு எடுத்துக்காட்டு. கண்டிப்பா நீங்களும் விடைபெற வேண்டிய சூழல்ல இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி சையத். அருணன் சார், அதாவது கர்நாடகாவிற்கு இப்போ நிவாரணம் அறிவித்திருக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் மீதான பயம் அப்படின்னா அது கர்நாடக மாநிலத்தின் மீதான பயம் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கவா, இல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கான ஒரு பயம் அப்படின்னு நம்ம வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதா? கேள்வி அப்படியே எடுத்துக்கலாம். நான் அதான் சொன்னேன், இப்ப தென்மானி எதிரொலிக்குது. ஓகே சார், நான் சரி பண்ண சொல்றேன் சார், எதிரொலியை நான் சரி பண்ண சொல்றேன் சார். தென் மாநிலங்கள்ல அவங்க நம்பினது வந்து கர்நாடகா தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுல ஒண்ணு வராது, கேரளாவில் ஒண்ணு வராது. அப்புறம் ஆந்திராவில் வந்து 6 இடத்துல தான் நிக்கிறாங்க ஒரு நாயுடு கட்சியோட கூட்டணி அமைச்சு. தெலுங்கானாவில் அவங்க 3வது இடம். அங்க ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸுக்கும் சந்திரசேகர் ராவ் கட்சிக்கு இடையில தானே அங்க போட்டி. அப்ப எப்படி வர முடியும்? அப்ப தென்னாடுங்கிறது அப்ப கர்நாடகாவும் போகுது அப்படின்னா அவங்களுக்கு சிக்கல். ஏற்கனவே வடக்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் பற்றி சொன்னேன். பீகார்ல ரொம்ப உற்சாகமா இருக்காரு தேஜஸ்வி யாதவ். அதே போல ஒரிசாவுல அவன் வந்து பிஜு ஜனதா தளம் தான் ரொம்ப கை ஓங்கி இருக்கு என்று சில செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் பாஜக வராது அப்படின்னா சொல்றேன். இப்படி பல மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள், அது ஒட்டுமொத்தமான இந்த நிலைமையெல்லாம் வந்து பார்த்து தான் அவங்க மிச்சம் இருக்கிற இந்த 14 இடங்கள்ல எதுவும் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்க கர்நாடகாவிலிருந்து பேசி அரசியல் சொன்னது போல இதனால எல்லாம் கர்நாடக மக்களுடைய அவங்க ஏற்கனவே முடிவு வைத்தது மாதிரி தெரியுது, பாஜகவை தோற்கடிப்பது இந்த மக்களவை தேர்தலில். ஆகவே இப்படி நடுவில் கொண்டாந்து பணத்தை கொடுத்தா அவர் சொன்னது மாதிரி இது வந்து ஓட்டுக்கு நோட்டு கொடுக்குற மாதிரி, அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே நோட்டு கொடுக்குற மாதிரி, இது வந்து உண்மையிலேயே வந்து கேலிக்குரிய விஷயமாகத்தான் கர்நாடக மக்கள் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இன்னொரு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல், அதாவது மாநில தேர்தல் வந்து நடைபெற்றது. அப்போ பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மோடி நீங்க வாக்களிக்கும் போது ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிங்க அப்படின்னு சொன்னாரு. செய்திகள்லாம் நிறைய வந்தது. இப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு நிதி கொடுக்கிறார் அப்படின்னா அப்போ மத அரசியல் அங்க ஈடுபடலைங்கிற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரா? அதுவும் இருக்கலாம். அது ஒண்ணு, உங்களுடைய பாயிண்ட் ரொம்ப மிக சரியானது, அருமையானது. அதையும் நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும். பாருங்க, வந்து ஐயாத பஜ்ரங் தள் என்பது வந்து சட்டவிரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பல காரியங்கள்ல. ஆகவே அதை தடை செய்வோம் என்று அன்றைக்கு கர்நாடக காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்கியம் குறிப்பிட்டு இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு அதை போய் ஸ்ரீ அனுமானுக்கு எதிராக அப்படி திருப்புறதுக்காக இவர் வேணும்னே அனுமன் பேரை சொல்லுவோம் அப்படின்னு, அதுவே வந்து தேர்தல் நடத்த விதிக்கு எதிரானது. வச்சுக்கல. அப்பவும் வந்து தேர்தல் ஆணையம் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்ப கர்நாடகாவில் அதெல்லாம் எடுபடாதுன்னு சொல்லி அவர் இப்ப வடக்க பேசுற மாதிரி தெற்க வரும்போது பேசல. இப்ப கர்நாடகாவிலே அதெல்லாம் எடுபடாது என்றுதான் இந்த நிதியை விடுவிச்சு இதன் மூலமாக கொஞ்சம் ஓட்டு கிடைக்காதா அப்படி என்று அவர் பாவம் அலைகிறாரு. அதெல்லாம் நடக்குது இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும் நெறியாளர் அவர்களே. அது என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில எவ்வளவு பெரிய அநீதி அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு, மோடி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடைக்கவில்லை, நீதியும் கிடைக்கவில்லை. இந்த முக்கியமான விஷயத்தை நாம தமிழ்நாட்டு தேர்தல் நமக்கு முடிச்சிருந்தாலும் இந்த விஷயத்தை நாம சொல்லணும். இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருடைய பேட்டி ஒண்ணு கேட்டேன். அவர்கிட்ட கேக்குறாங்க, என்னங்கய்யா எவ்வளவு 38,000 கோடி ரூபாய் கேட்டதுக்கு 276 கோடி தானே மோடி அரசு தந்திருக்கு வெள்ள நிவாரணம். அதுக்கு அவர் எடுவா பதில் சொல்லியிருக்காரு, கடந்த காலத்தில் இப்படித்தாங்க இந்த ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு கேட்கிற நிதியெல்லாம் தர்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லி மோடி அரசை காப்பாற்ற முயற்சி பண்றாருங்க இப்பவும். அப்ப இது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரு இயல்பான ஒரு ஆவேசம் வர வேணாமா? அதெல்லாம் இல்ல, மாறாக எப்பவுமே அப்படித்தாயா, ஆகவே இப்ப அப்படித்தான் அப்படின்னு சொல்லி மோடி அரசை காப்பாற்ற இன்னொரு வகையில அவர் காப்பாற்ற முயற்சி பண்றாரு. இதையும் நம்ம மக்களுக்கு சொல்லணும். இப்ப நீங்க கூட கேட்டீங்க பஜ்ரங் தள் இந்த மாதிரியான மத அடிப்படையிலான பரப்புரை பத்தி. எவ்வளவு மோசமான பரப்புரையை ராஜஸ்தான்ல மேற்கொண்டாரு முஸ்லிம் மக்களுக்கு எதிராகன்னு. ஆனா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாம அவருடைய கட்சி தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்பின விஷயத்தை பற்றி எடப்பாடியாட்ட கேட்கிறாங்க.
இந்த தேர்தல் ஆணையம் என்னங்க இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, ஏங்க இது பத்தியெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாதுங்க, தேர்தல் நடத்தை விதிகள்லாம் நடப்புல இருக்குங்க, நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு. தேர்தல் நடத்தை விதிக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு என்னங்க சம்பந்தம்? அப்ப எந்த அளவுக்கு மிரண்டு போயிருக்காரு இப்பொழுது மோடி ஆட்சியை பற்றி, மோடியை பற்றி, பாஜக பற்றி, அவங்களுடைய கைபானமாக இயங்குகிற தேர்தல் ஆணையத்தை பற்றி. சுருக்கமா தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல இந்த அதிமுக தலைமை என்பது இப்பொழுதும் பாஜகவுக்கு, மோடி அரசுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற முக்கியமான செய்தியையும் நான் மக்களுக்கு சொல்லணுங்கிறேன். நிச்சயமா சார். இப்போ அருணன் சார் பேசும்போது சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னார். அப்போ நேரடியாக நம்ம என்னன்னா எந்த ஆட்சி ஒன்றியத்தில் இருந்தாலும் அவர்கள் மேலே இந்த விஷயத்தில் குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க குஜராத்லாம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு. ஆனால் ஒன்றியத்தில் காங்கிரஸ் இருக்கும்போது தானே நடந்தது. அப்படிங்கும்போது அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி பாஜகவை தனித்து விமர்சிக்க முடியும்? அதாவது ஒவ்வொரு விவகாரத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அதற்கு பின்பு 10 ஆண்டு கால கூட்டணியில் அஇஅதிமுக தான் இத்தனை ஆண்டு காலமாக பாஜகவோட கூட்டணி இருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு விவகாரத்திலையும் நேரடியா பாத்தீங்கன்னா எந்த இடத்தெல்லாம் தன் முதுகெலும்போட அதிமுக வந்து நேரடியாக பாஜகவை கவுண்டர் ஃபைட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடம் கூட கிடையாது. நீங்க வந்து இந்த பிரச்சாரத்திலே நேரடியா பாருங்க, இந்த முறை வைத்த பிரச்சாரம் என்பது நேரடியாக இந்திய நாட்டு பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ எதிர்த்து குற்றஞ்சாட்டி இன்றைக்கு வந்து களம் காணவில்லை நம்ம அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். மொத்தமா ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாரு, மத்திய அரசுன்னு சொன்னாரு, அப்படி ஒரு 19 தான் சொன்னாரு. ஒரு சென்ட்ரு ஃபிகர்ல இவர் தான்ட்டு ஒரு நெத்தடியா எதிர்க்கவில்லை. காரணம் இன்னைக்கு வரைக்குமே அன்னைக்கு கூட நம்மளுடைய பத்திரிகையாளர் தோழர் கூட சொன்னார், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கூட ஒரு செய்தியில கேட்கும் போகும்போது நீங்க ஜெயிச்ச எம்பிகளை யாரிடம் கொடுப்பீங்க, ஒருவேளை பாஜக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது கேட்டதுக்கு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு நேரங்களிலுமே அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து இன்றும் நாங்கள் பாஜகவுடைய மென்மையான போக்கில் தான் இருக்கோம் அப்படின்றத எல்லா இடத்துலையுமே தெல்ல தெளிவா அடையாளம் காட்டிட்டு தான் இருக்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கள்ள கூட்டணின்னு சொன்னாலும் அந்த கள்ள கூட்டணிலாம் இல்ல, நான் வந்து நேரடியா இது 2ஆம் தாயாக தான் வச்சிருக்கிறேன், 2ஆம் மனைவியாக தான் வச்சிருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு பாஜகவை தன்வசம் வைத்திருக்கிறது அதிமுக தான் சொல்ல முடியும். 2ஆம் கட்ட தலைவர்கள் வேணா அந்த கருத்து சொல்றான். இதே வந்து நேரடியா எடப்பாடியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய காட்டத்தோட உள்துறை அமித்ஷா மீதோ இல்ல அமைச்சர்கள் மீதோ ஏதாவது ஒரு கருத்து ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. சரி, பாஜக தேர்தல் அறிக்கை வந்துச்சுல, அதுக்கு கடும் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாரா? அதுக்கு ஏதாவது விமர்சனம் தான் வச்சாரா? ஒண்ணுமே வைக்கலையே. சோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பாஜகவுடைய எண்ணோட்டங்கள் எல்லாம் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் தான் இருந்துச்சு. அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்ட விரிசல் தான் இன்றைக்கு பாஜகவுடைய கூட்டணி விரிசனை தவிர சித்தாந்தத்தின் அடிப்படையில இவங்க வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கிட்டாங்க. பாஜக மக்கள்கிட்ட விலைவாசி உயர்வை அதிகப்படுத்திட்டாங்க, எரிவாயு 1200 ஆக்கிட்டாங்க, பெட்ரோல 100 ரூபா ஆக்கிட்டாங்க. அதன் காரணமாக நாங்க பாஜக கூட்டணியில இருந்து விலகுறோம், அதிமுக விலகல. அப்ப ஒவ்வொரு இடத்திலையுமே பாஜகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி விலகல் என்பது அது உள்கட்சி விவகாரம் தானே தவிர்த்து மக்கள் நலன் கருதி இல்ல அப்படிங்கிற அதுதான் தெளிவான பாயிண்ட் அங்க. கண்டிப்பா ராஜசேகர், அதாவது ரொம்ப நேரம் குறைவா இருக்கு, ஒரு 1-2 நிமிடத்திற்குள்ள. அதாவது நான் ஏற்கனவே அருணன் சார்ட்ட கூட கேட்டேன், அதாவது கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகத்தில் மோடி பேசினதுக்கும் இப்போ அவர்களுடைய நடவடிக்கைக்கு வித்தியாசம் தெரியுதா? நல்லாவே வித்தியாசம் தெரியுது சார். அந்த தோல்வி பயம் நல்லா தெரியுது சார், பயங்கர வித்தியாசம் தெரியுது சார். நிச்சயமா அவருடைய இணைப்பிலையும் சிக்கல் இருக்கிறது. தோல்வி பயத்தினுடைய அடிப்படையில் தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை இருக்கிறது அப்படிங்கிறதா ராஜசேகருடைய கருத்தாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் நேரம் நிறைவடைகிறது. அதனால் நிகழ்ச்சியில் போகின்ற விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.